I have chosen you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I have called you by name. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். I will be with you. நான் உன்னோடு இருப்பேன். I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். You are mine. நீ என்னுடையவர். Amen. கர்த்தர் நல்லவர். அவரு போல ஒரு நல்ல தேவன் இல்ல. அவரு போல நம்ம வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவர் இல்ல. Amen. Happy Mother's Day for all the women. God bless you. எல்லாம் தாயாருக்கும் என்னோட தாயார் தினம் வாழ்த்துகள். கர்த்தர் உங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். Amen. Today I want to welcome you to the journey of voice in the womb. கர்ப்பத்தில் குரல்கள். Amen. Amen. கர்ப்பத்தின் குரல்கள். இந்த சாயங்கால வேளையில நம்ம பார்த்தோம்னா when Mary has conceived Jesus, இன்னைக்கு மேரியானவர் இயேசுவை கர்ப்பத்தரித்து கொண்டு இருக்கிற வேளையில she going to meet Elizabeth. எலிசபெத்தை பார்க்க போனா இன்னைக்கு எலிசபெத்தை போய் பார்த்து கிரேட் பண்ற வேளையில தேவனுடைய பிரசன்னம் எலிசபெத் உணர்ந்தா. வயிற்றுல இருந்த யோவான் ஸ்தானன் என்ன தரமா செய்தான்? துள்ளி குதித்தானா. ஆமென். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம ஒவ்வொருத்தையும் தாயின் கருவில அபிஷேகப்படுத்தி நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உள்ள வசனத்தை நம்ம பார்த்தோம்னா Luke chapter 1 verse 45. Blessed is she who has believed that the Lord would fulfill his promises to her. Amen. இந்த சாயங்கால வேளையில அம்மாமார்களே, பெண்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம தேவன் நம்மளை தாயின் கருவில தெரிந்து கொள்றப்ப அவரு நம்மளை அபிஷேகப்படுத்தி நம்மளை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இயேசு என்னைய அபிஷேகப்படுத்தியிருக்கிறார். இயேசு என்னைய அபிஷேகப்படுத்தியிருக்கிறார். இயேசு என்னைய அபிஷேகப்படுத்தியிருக்கிறார். இந்த சாயங்கால வேளையில we should believe. இந்த சாயங்கால வேளையில நம்ம நம்ப வேண்டிய ஒரே காரணமானது தாயின் கருவில என்னை தெரிந்து கொண்ட தேவன் அவர் என்னை அபிஷேகப்படுத்தி தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் கருவில என்னை தெரிந்து கொண்ட தேவன் அவர் எனக்கு ஒரு நிச்சயத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம நம்புறது we need to believe. இன்னைக்கு நம்ம நம்புறது என்னன்னா என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு ஜெர்மியால பார்த்தோம்னா தாயின் கருவில உருவாகாத முன்னைய நம்ம தேவன் நம்மள பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார். தாயின் கருவில உருவாக முன்னாலுமே நம்ம தேவன் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் கருவில உருவாகாத முன்னமே நம்ம தேவன் நம்மளுக்கு எல்லாத்திலும் ஒரு திட்டங்கள் வைத்திருக்கிறார். Amen. We should believe. இன்னைக்கு நம்ம நம்பணுங்க. ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்னை அபிஷேகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு நிச்சயத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அதனால நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக நாட்கள்ல அநேக நேரத்துல எப்படி ஆண்டவரே இது நடக்கும்? எப்படி ஆண்டவரே என்னால செய்ய முடியும்? எப்படி ஆண்டவரே நான் இப்படி செய்யறது? ஓ ஜீசஸ். பெண்களே இருக்கீங்களா? அம்மாமார்களே இருக்கீங்களா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் நம்மள தாயின் கருவில தெரிந்து கொண்டு நம்மள பிரித்து எடுத்திருக்கிறாராம். ஏன்னா
நீ என்னை பேர் சொல்லி, ஆனாலும் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு தான் முடியுது ஆண்டவரே. ஆண்டவரே என்னால எனக்கு வர்ஷிப் பண்ண முடியும், ஆனாலும் எனக்கு இவ்வளவு தான் பாட தெரியும், இதுக்கு அங்கிட்டு என்னால முடியல ஆண்டவரே. ஆண்டவரே என்னால படிக்க தெரியும், எனக்கு வேதம் இவ்வளவு தான் வாசிக்க தெரியும், ஆனாலும் என்னால முடியல. ஆனா இந்த சாயங்கால வேளையில நம்மள படைத்த தேவன், நம்மள தாயின் கருவில் அபிஷேகப்படுத்தி நம்மள பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்மளுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? நம்மள பிரித்து எடுத்து, இல்ல உன்னால முடியும், உன்னால செய்ய முடியும், உன்னால செய்ய முடியும், உன்னால செய்ய முடியும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நிச்சயத்தை கொடுத்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். எப்படி ஆண்டவரே சாத்தியம்? என்னால கொஞ்சம் கூட ஓட முடியல, கொஞ்சம் கூட கை தூக்க முடியல, கொஞ்சம் கூட உட்கார முடியல. எப்படி ஆண்டவரே சாத்தியம்? இன்னைக்கு சார கர்ப்பமா ஆகல. இயேசு கிறிஸ்து சொல்றப்ப 90 வயசு. இன்னைக்கு 50 வயசுலயே நம்மளுக்கு முட்டிலாம் வலி எடுத்துருச்சு பாருங்க, இடுப்புலாம் வலி எடுத்துருச்சு, படியேறமில்ல, கை தூக்கமில்ல, ரொம்ப நேரம் நிக்கமில்ல. ஆனாலும் நம்மள படைத்த தேவன், நம்மள பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்ம நாளை எல்லாம் சாத்தியமாக்குவார். இன்னைக்கு சாரா கர்ப்பம் ஆகல, 90 வயசு ஆகிருச்சு. அநேக வார்த்தைகளை அவ கேட்டிருக்கலாம், அநேக பாடுகளை அவ கடந்து போயிருக்கலாம். ஆனாலும் என் தேவன் சாத்தியமாக்கினார், என் தேவன் எல்லாத்தையும் செய்து முடித்தார். எதெல்லாம் இன்னைக்கு நம்ம சாத்தியம் இல்ல. ஆண்டவரே 20 வயசாச்சு, 30 வயசாச்சு, 40 வயசாச்சு, 50 வயசாச்சு, எனக்கு படிக்க தெரியல, எனக்கு ஒன்றும் செய்ய தெரியல, யாரும் என் கூட இல்லை, யார் எனக்கு கற்றுக் கொடுப்பா, யார் என்னை உருவாக்குவா, யார் எனக்கு சொல்லி கொடுப்பா, யார் என்னை வழி நடத்துவா? என் தேவன் நம்மளோடு இருக்கிறார். என் தேவன் தாயின் கருவில் அபிஷேகப்பட்டு நம்மளை தேர்ந்தெடுத்த தேவன், நம்மளோட ஜீவன் பரியந்தம் அவர் நம்மளை வழி நடத்துகிற தேவன். நம்மனால எல்லாம் சாத்தியமாகும், நம்மனால எல்லாம் செய்ய முடியும், நம்மனால எல்லாம் நடக்கும். என் தேவன் நம்மளோடு இருந்து, என் தேவன் நம்மளோடு இருந்து நம்மள வித்தியாசமான முறையில எந்த நோக்கத்துக்காக நம்மள தாயின் கருவில தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்துக்காக நம்மள அபிஷேகப்படுத்தினாரோ, எந்த நோக்கத்துக்காக அவரு நம்மள தெரிந்து கொண்டாரோ, அந்த நோக்கம் நிறைவேற மாட்டோம். என் தேவன் என்னோடு இருந்து என்னை வழி நடத்துவார். ஆமென். என்னைய 16 வயசுல டான்ஸ்ல தெரிந்து கொண்டாங்க. 16 வயசு நான் டான்ஸுக்கு கூப்பிட்டாங்க, போனேன். இங்க ஒரு மூலையில் இப்படி நின்றேன். எனக்கு முன்னுக்கு 30 பேர் நின்றாங்க. ஆனா எனக்கு டான்ஸ்னாலே பிடிக்காது. டான்ஸை பார்த்தாலே நான் ஓடி போயிடுவேன். கை அசைக்க முடியாது, இடுப்பு ஆடாது, மூஞ்சி எக்ஸ்பிரஷன் இருக்காது, என்னால முடியாது. எப்படி சாத்தியமாகும்? ஆனாலும் போய் நின்றோட என்ன தெரியுமா செஞ்சாங்க? 1 2 3 4 சொல்லி கொடுத்தாங்க. என்னால முடியல, ஏன்னா எனக்கு டான்ஸ் வராது. எப்படி அது சாத்தியமாகும்? ஏன்னா எனக்கு டான்ஸே பிடிக்காது. மறுபடியும் சொன்னாங்க 1 2 3. மறுபடியும் பின்னால போனேன். மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டில் போயிட்டு என்ன தெரியுமா செஞ்சேன்? பாத்ரூம்ல ப்ராக்டிஸ் பண்ண. எப்படிடா இது வருதுமா? ஏன்னா எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்களே, எப்படி நான் ப்ராக்டிஸ், எப்படி நான் ஆட போறேன்னு. மறுபடியும் போய் அதே இடத்துல நின்றேன். எனக்கு முன்னுக்கு 30 பேர் நின்றாங்க. நான் அதே கடைசி ரோல நின்றேன். மறுபடியும் கையை அப்படி தூக்க சொன்னாங்க. என்னால இவ்வளவு தான் தூக்க முடிஞ்சிச்சு. ஆண்டவரே என்னால இவ்வளவு தான் முடியுது, ஏன்னா எனக்கு வரலையே, இது எப்படி சாத்தியமாக ஆண்டவரே? மறுபடியும் நான் வீட்டுக்கு போனேன். மறுபடியும் பாத்ரூம்ல தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா அப்பதான் யாருக்கும் தெரியாது நான் என்ன பண்றேன், நான் எது பண்றேன் பாத்ரூம்ல யாருக்கும் தெரியாது. மறுபடியும் சர்ச்சுக்கு போனேன். பிராக்டிஸ் இருந்துச்சு. அதே பின்னால தான் நின்றேன். அதே 30 பேர் எனக்கு முன்னுக்கு நின்றாங்க. சின்ன பிள்ளைகள், என்னோட சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வருது ஆண்டவரே. அவங்களால கால் நல்லா மூவ் பண்ண மாட்டேது ஆண்டவரே. அவங்களால கை நல்லா மூவ் பண்ணது முடியும் ஆண்டவரே. அவங்களால கையை நல்லா உயர்த்த முடியுதா? ஆனா என்னால முடியல ஆண்டவரே. ரூம்ல போய் அழுந்தேன்.
இது எப்படி ஆண்டவரே சாத்தியமாகும்? நான் இன்னும் என்ன செய்யறது ஆண்டவரே? ரூம்பு கதவு சாத்திட்டு அழுந்தேன், கதறினேன். இன்னைக்கு என்னைய பார்த்து சிரிச்சவங்களை எல்லாத்துக்கும் முன்னுக்கும் நான் டானரும் ஆடணும், நான் அவங்ககிட்ட ஆடி காட்டணும். எனக்குள் ஒரு வைராக்கியம் வந்தது. ஏன்னா என்னை தாயின் கருவில் அபிஷேகப்படுத்தி தெரிந்து கொண்ட தேவன் என்னை ஒரு போதும் கைவிட மாட்டார், என்னை ஒரு போதும் வெட்கப்படுத்த மாட்டார், என்னை ஒரு போதும் தலையை கீழே குனிய விட மாட்டார். என்னை அபிஷேகப்படுத்தின தேவன்ட்ட மறுபடியும் போய் அதே பின்னால நின்று இப்படி சொன்னேன், ஆண்டவரே இவ்வளவு தான் முடியுது, நான் என்ன ஆண்டவரே செய்யன்னு கேட்கிறப்ப நாட்கள் கடந்து போனது, மாசங்கள் கடந்து போனது. இப்படி இருந்த காலு இப்படி ஆரம்பிச்சிச்சு, இப்படி இருந்த கையே இப்படி ஆரம்பிச்சிச்சு, இப்படி இருந்த கையே இப்படியா ஆரம்பிச்சிச்சு. என் தேவன் என்னை வெட்கப்படுத்தல, என் தேவன் என்னை கைவிடல. எதுலாம் என்னால சாத்தியம் இல்லைன்னு சொன்னனும், எதுலாம் என்னால முடியலன்னு சொன்னனும், எதுலாம் எனக்கு கஷ்டம் என்று சொன்னனும், என் வயசு அவரு பார்க்கல, என்னோட பாடி லாங்குவேஜ் அவரு பார்க்கல. ஆனா என் தேவன் என்னோடு இருந்தார், என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்னைய தாயின் கருவில் அபிஷேகப்படுத்தி தெரிந்து கொண்ட தேவன் என்னோடு இருந்து என் நாயின் தலையை உயர்த்தினார். என் தேவனை நான் அதுல ஓண்டி விடலங்க. எதெல்லாம் என்னால முடியலன்னு சொன்னனும், எதெல்லாம் எனக்கு கஷ்டம் சொல்லி சொன்னனும், என் தேவன் பெரிய காரியங்களை செய்தார், என் தேவன் பெரிய காரியங்களை செய்தார். பரவாயில்ல, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி நடக்கிறது, அதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்க விடாது. நம்ம இயேசு நம்மளோட இருக்கிற அல்லவா? என் தேவன் அதுல ஒண்டி விடல. இன்னைக்கு இப்படி நான் நடனம் ஆடுறேனா, என் தேவன் என்னை அபிஷேகப்படுத்தி தெரிந்து கொண்ட தேவன் என்னை கைவிடாதபடிக்கு, என்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு என் தேவன் என்னோடு இருந்து என்னை வழி நடத்தினார். அது மட்டும் என் தேவன் எனக்கு செய்யவில்லை, அப்படிலாம் என்னை பேசினாங்க. அப்படியாக என்னை பேசின ஜனங்கள் மத்தியில, அப்படியாக என்னை பேசின ஜனங்கள் மத்தியில தலை குலைந்து போயிருந்த நாட்கள்ல, வெட்கப்பட்டு போயிருந்த அந்த நாட்கள்ல, கலங்கி கொண்டு இருந்த அந்த நாட்கள்ல என் தேவன் என்ன தெரியுமா செய்தாரு? இங்க இருந்த என்ன இங்க கொண்டுட்டு வந்தாரு. Amen. God bless you all. இங்க இருந்த என்ன என் தேவன் முன்னுக்கு கொண்டுட்டு வந்து வைத்தாரு. என் தேவன் என்னை வெட்கப்படுத்தல. அநேகர் பேர் மத்தியில என்னைய உருவாக்கி பயன்படுத்தின தேவன், தாயின் கருவில் என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன், என்னை கைவிடாதபடிக்கு, என்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அநேக பேருக்கு என் வாழ்க்கையானது, அநேக வாலிபர பிள்ளைங்களுக்கு, போலினாவும் என்னோட ஒரு காலத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஆமென். அநேக சபைகளுக்கு என்ன நடனத்தை பயன்படுத்த என் தேவன் என்னை கொண்டுட்டு போனார். என் தேவன் வெட்கப்பட்டல. இன்னைக்கு அநேக காரியங்கள்ல நம்ம சொல்லி கொண்டிருப்போம், இது என்னால சாத்தியம் இல்லை, எனக்கு இத்தனை வயசாச்சு, எப்படி நான் குதிக்கிறது, எப்படி நான் ஓடுறது, எப்படி நான் கையை தூக்குறது.
ஆனா என் தேவன் வயசை பார்க்க மாட்டார். அவரு திட்டம் எதுதானா, அவரு நோக்கம் இதுதானா, அவருங்க மேல வச்ச தரிசனம் இதுதானா, என் தேவன் கண்டிப்பாக செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். நம்ம மறுபடியும் ஒரு டான்ஸை பார்க்க போறோம். என் தேவன் என்னை வெட்கப்படுத்தல, என் தேவன் என்னை கைவிடல, என் தேவன் என் குறைகளை பார்க்கல. இன்னைக்கு எத்தனை வயசு ஆனாலும் தாய்மார்களே வெட்கப்படாதீங்க. தேவன் உங்களை இந்த நோக்கத்துக்காக அழைத்தார் என்றார். அவரு சுத்தம் இதுவா இருந்தார் நம்மளோட ஜீவன் பரியந்தம் நம்மளோடு இருந்து அவரு நம்மளை வழி நடத்துகிறவர், அவரு நம்மளை உருவாக்குறவர். எதெல்லாம் எனக்கு தெரியல, இதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு என்று சொல்ற வேலையில என் தேவன் நம்மளோடு இருந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம தேவன் நம்மளோடு இருந்து நம்மளை உருவாக்குற தேவனா இருக்கிறார். நம்ம தேவன் நம்மளோடு இருந்து நம்ம தலையை உயர்த்தி அபிஷேகப்படுத்துகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு அநேக நாட்கள்ல நம்ம யோசித்து கொண்டு இருக்கலாம், ஐயோ அவங்க என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஐயோ என் பக்கத்துல நான் இப்படி கை தூக்குனா என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் கொஞ்சம் குதிச்சா என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் கொஞ்சம் ஓடுனா என்ன சொல்லுவாங்கன்ட்டு சுற்றி இருக்கிறவங்களை பார்க்காதீங்க. இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கவங்களை நம்ம பார்த்தோம்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கவங்களை பார்த்தோம்னா நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்க சித்தங்களை நோக்கங்களை நம்ம நிறைவேற்ற முடியாது. இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்களை பார்த்தோம்னா ஆண்டவர் நம்மளை எப்படி வழி நடத்த ஆசைப்படுகிறாரோ அதுக்கு நம்ம வழிகளை திறந்து கொடுக்க முடியாது. இன்னைக்கு தேவன் தாயின் கருவில் அபிஷேகப்படுத்தி உன்னை தெரிந்து கொண்டார் என்றார். அந்த திட்டம் நிறைவேற வரைக்கும், அவரோட ஆசை நடக்கிற வரைக்கும், அவரு உன்னை வச்சிருக்க ஒவ்வொரு நோக்கம் தரிசனம் நிறைவேற வரைக்கும் என் தேவன் ஒரு போதும் கைவிடாதபடிக்கு ஏற்ற காலங்களுக்கு ஏற்ற நேரம் வரப்ப அவர் அபிஷேகப்படுத்தி நம்ம தலையை உயர்த்தி வைக்கிறவர். இன்னைக்கு அண்ணால் என்ன தெரியுமா பண்ணுனா, ப்ரே பண்ணலாம். அண்ணால் ஜெபிக்கிறப்ப அவளுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணு. அண்ணால் ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபித்தாள், கர்ப்பம் கலி. She want to conceive. She want to conceive. She want to conceive. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபம் ஜெபம் ஜெபம். இன்னைக்கு அவ ஜெபித்து கொண்டு இருக்கிற வேலையில ஏலி என்ன பார்த்து கேட்டார் தெரியுமா, Are you drunken? நீ போதையா இருக்கிறியா? இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இயேசுக்காக போதையா இருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் வீக்கே பாருங்க, என்ன வைராக்கியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்க. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர்
She prayed. அவ ஜெபித்தா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபம் 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 ஜெபம். அவ உட்கார்ந்து ஜெபிக்கிறவளை ஏலி வந்து கேக்குறாரு, are you drunk? நீ போதையா இருக்கிறியா? இக்கனமனரியாந்தரே நமலஸ்ரியாந்தே ஷபானமா கபாரியாந்தரு நமக்ரியாந்தே இக்ரியாந்தரு நமக்ரியாந்தர நமலரியாந்தே. என் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்காருன்னா நம்மளோட உள்ளத்தின் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற்றுவர் கண்டிப்பா. ஆமென். நம்மளோட திட்டங்கள் ஆசைகளை நம்ம இயேசு கிறிஸ்துட்ட சொல்றப்ப அவர் எல்லாத்தையும் நம்மளுக்கு செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன ஆசை இருக்குது அம்மாமார்களே? நான் இப்படி ஊழியம் செய்யணும், நான் இப்படி வேதம் வாசிக்கணும், நான் இப்படி தேவனை ஆராதிக்கணும், நான் இப்படி சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்யணும், நான் பெண்கள் ஜெபம் நடத்தணும், நான் இன்னைக்கு வந்து வாலிபர் பிள்ளைங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும், இன்னைக்கு எனக்கு இசை வாசிக்க தெரியாது, நான் இசை வாசிக்க ஆசைப்படுகிறேன், இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாயாக முன்மாதிரியா இருக்க ஆசைப்படுகிறேன். நம்ம செய்வதெல்லாம் ஜெபம் ஜெபம் ஜெபம். ஆமென். நம்ம ஜெபிக்கிற வேலை இல்ல, என் தேவன் எல்லாத்தையும் நம்மளுக்கு செய்து முடிப்பார். எதெல்லாம் நம்மளால முடியலையோ, எப்படி வந்து சாரா இது எப்படி சாத்தியமாகும், எனக்கு 90 வயசு ஆயிருச்சு, எப்படி நான் கர்ப்பக்கடியை கன்சீவ் பண்ணுவேன்னு சொல்ற வேலையில தேவன் செய்து முடித்தார். இன்னைக்கு ஆனா ஜெபித்து 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 கன்சீவ் ஆக நினைக்கிற வேலையில என் தேவன் அவர் கர்ப்பத்துல கனியை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு அதே போல இன்னைக்கு நம்மளோட ஆசைகள் என்னங்க, நம்மளோட வாஞ்சை என்னங்க, ஆண்டவருக்காக என்ன செய்ய நினைக்கிறோம், ஆண்டவருக்காக எப்படியாக வாழ நினைக்கிறோம், ஆண்டவருக்காக எப்படியாக ஊழியம் செய்ய நினைக்கிறோம். ஜெபம் ஜெபம் ஜெபம். இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். அநேக நாட்கள்ல அநேக நேரத்துல வேலை செய்யற பெண்கள் வேலை முடிஞ்சு வருவாங்க. என்னையே சொல்லிக்கிறேன், நான் வேலை முடிஞ்சு வருவேன், பேக்கை நான் கலை வைப்பேன், நேராக கிச்சனுக்கு போவேன். உட்கார கூட மாட்டப்படி, சரிஷா 5 நிமிஷம் உனக்கு தண்ணி எடுத்துருவா, சரிஷா எனக்கு தண்ணி எடுத்துருவா டலே, எனக்கு கொஞ்சம் காஃபி கலக்கி கொடுங்க. சாத்தியமாகுமா? வேலை முடிஞ்சு வந்தோடனே நேரா கிச்சனுக்கு போவேன், சமைப்பேன். என் கணவர் வீட்டுக்கு வருவாரு, என் பிள்ளை பசியோட வருது, அதுக்கு நான் உணவுகள் செய்யணும், அவங்கள நான் திருப்தி படுத்தணும். ஒரு அம்மாவா இருந்து, ஒரு மனைவியாக இருந்து என்னோட தேவைகளை நான் உங்களுக்கு சந்திக்கணும். ஆமென். ஆனா இது நான் என்னோட சொந்த பலத்தினால முடியாது. ஏன்னா நான் வேலை முடிஞ்சு ட்ரெயின் ஏறுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ட்ரெயின் ஏற போனோம், அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து கிராப் எடுக்கணும், கிராப் எடுத்து வந்து இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். இது என்னோட சொந்த பலத்தினால என்னால் சாத்தியமாகாது. ஆனால் நம்மலாம் என்ன திறமா செய்யணும்? இன்னைக்கு அண்ணால போல இன்னைக்கு நம்ம நடந்து போறோமா? ப்ரே பண்ணிக்கிட்டே போங்க. நம்மளை பார்த்து பைத்தியம் சொன்னாலும் பரவாயில்ல, நம்மளை பார்த்து ஐயோ இவங்க என்ன ஏதாச்சும் ட்ரங்க் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ப்ரே பண்ணுங்க. இன்னைக்கு காடி ஓட்டிட்டு போறீங்களா? ப்ரே பண்ணிக்கிட்டே காடி ஓட்டுங்க. இன்னைக்கு கிச்சன்ல நின்று சமைக்கிறீங்களா? கிச்சன் ப்ரே பண்ணிக்கிட்டே சமைங்க. நம்ம அது அவசரத்துல சமைச்சாலும் சாப்பாடு ருசியா வரும். இன்ன வரைக்கும் என்னோட கணவர் வந்து நான் சமைச்சு கொடுத்து அம்மா இது நல்லா இல்லைன்னு சொன்னதே இல்லை. எனக்கு அவசரத்துல சமைக்கிறவில்லை. ஆண்டவரை சாப்பாடு ஆசீர்வதியும், ஆண்டவரை சரீரத்தை பலப்படுத்தும்,
நல்லதா இருக்கணும். ஆமென். இன்னைக்கு துணி துவைக்கிறோமா, துணி காய போடுறோமா, ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் தேவைகளை சந்திங்க. இன்னைக்கு வீடு கூட்டுறோமா, ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடுங்க, எனக்கு சுகத்தை கொடுங்க, இன்னும் ஒவ்வொரு நாளும் நான் கடந்து போறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி இன்னைக்கு வேலை உட்கார இடத்துல இருந்து லேப்டாப்பை கம்ப்யூட்டரை பார்த்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமா, ஆண்டவரே இந்த நாளை உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னோடு இருங்க, என்னைய பலப்படுத்துங்க, என்னோட சம்பளத்தை இந்த மாசம் முழுதும் நான் ஆண்டவரை கடந்து போறதுக்கு என்னோட கையின் வேலையை, என்னோட சம்பளத்தை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நம்ம இது நான் நார்மலாகவே சொல்றேனே, நம்ம வேலை செய்யற சம்பளம் சம்டைம் 15ஆம் தேதி வரைக்கும் தான் வரும். லாஜிக்கா எக்ரிடா? 15ஆம் தேதி தான் வரும். ஓ 10ஆம் தேதியா? ஆனா நான் ஒன்று சொல்றேனே, அந்த சம்பளம் எடுத்தோனிய ஆண்டவரே இந்த மாசம் என் குடும்பத்தை நீங்க வழி நடத்துங்க, என்னோட தேவைகளை சந்திங்க. என்னோட இயேசு ஒரு போதும் நம்மளை கையேந்து விட மாட்டாரு. என்னோட இயேசு ஒரு போதும் என்னை வெக்கப்படுத்த மாட்டாரு. ஜேம்ஸ் எனக்கு ஒரு 50 வெள்ளி கொடுங்கன்னு என்னை கேட்க விட மாட்டாரு. ஜேம்ஸ் எவ்வளோ சாப்பாடு இல்லை, எனக்கு சாப்பாடு வாங்கி கூட கேட்க விட மாட்டாரு. தண்ணி இருந்தாலும் உணவுகள் இருந்தாலும் அது நம்மளுக்கு திருப்தி ஆகிறது வரைக்கும் என் தேவன் நம்மளை நிரப்புவராய் இருக்கிறார். ஜெபம் செய்யுங்க, ஜெபம் செய்யுங்க, குடும்பத்தோடு ஜெபம் செய்யுங்க, பிள்ளைகளோடு ஜெபம் செய்யுங்க, கணவர் மனைவியோடு ஜெபம் செய்யுங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாத முன்ன பிடித்து ஜெபம் செய்து அனுப்புங்க, கணவர் வேலைக்கு போவாத முன்ன ஜெபம் செய்து அனுப்புங்க. இன்னைக்கு ஜெபம் ஒண்டி தான் நம்மளை காப்பாற்றும். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ஆசைகளை இன்னைக்கு எப்படி ஆண்டவர்கிட்ட சொன்னாலும், ஆண்டவரை நான் சேமோல பத்து எடுக்கணும், ஒரு பிள்ளைய பத்து எடுக்கணும்னு சொல்ற வேலையில ஆண்டவர் செய்து முடித்தார். இன்னைக்கு நம்ம தேவைகள் எவ்வளவு, நம்மளுக்கு என்ன சந்திக்கப்படணும், இன்னைக்கு என் குடும்பம் எப்படி இருக்கணும், என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கணும், என் கணவர் எப்படி இருக்கணும், என் மனைவி எப்படி இருக்கணும், இன்னைக்கு என் குடும்பமானது அநேக பேர் முன்னுக்கு எப்படி ஆசீர்வாதமா வாழணும், இன்னைக்கு என் குடும்பமானது அநேக பேர் மத்தியில எப்படி தலை உயர்ந்து நிக்கணும், இன்னைக்கு என் குடும்பமானது மற்றவங்களுக்கு கொடுக்கிற குடும்பமா மாறணும். இது எல்லாமே நம்ம ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். இன்னைக்கு தாயின் கருவில் அபிஷேகத்தை பெற்று நம்மளை தெரிந்து கொண்ட தேவன், அபிஷேகப்படுத்தி நம்ம ஒவ்வொருத்தையும் தெரிந்து கொண்ட தேவன், இன்னைக்கு எதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியம் இல்லையோ, எதெல்லாம் முடியலன்னு சொல்றோமோ, எதெல்லாம் கஷ்டம் என்று சொல்றோமோ, அது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில சாத்தியமாக்கி நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நம்மள ஒரு போதும் வெட்கப்படுத்த மாட்டார். இன்னைக்கு அம்மாவா இருக்கிற நம்ம, ஊமன்ஸா இருக்கிற நம்ம நாளை எல்லாம் செய்ய முடியும், நம்ம நாளை எல்லாம் செய்ய முடியும். என்னைய பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு நம்ம தேவன் நம்ம ஒவ்வொருத்தையும் தெரிந்து கொண்டே இருக்கிறார், அபிஷேகப்படுத்தி கொண்டிருக்கிறார், திட்டங்கள் வைத்திருக்கிறார், நோக்கங்கள் வைத்திருக்கிறார், தரிசனத்தை வைத்திருக்கிறார். நம்ம ஒரு போதும் சோர்ந்து போவாதபடிக்கு இன்னைக்கு யாரு நம்மளை பத்தி என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்க, யாரு நம்மளை பத்தி கேவலமா பேசினாலும் பரவாயில்லைங்க, இன்னைக்கு யாரு நம்ம கூட இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க, நம்மளை படைத்த தேவன் ஜீவன் பரியந்தம் நம்மளோடு இருந்து நம்மளை வழி நடத்தி நம்மளை அபிஷேகப்படுத்தி நம்ம தலையை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு அவரை பிடித்து கொள்ளுங்க, அவரு நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வார். அவரு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையை வழி நடத்துவார். ஒரு போதும் சோர்ந்து போவாதீங்க,
கலங்காதீங்க, இயேசு நம்மளோடு இருக்கிறார். Amen. God bless you. Amen. What a powerful sermon for Mother's Day. Come musician as we look upon the Lord. எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் ரெண்டு வண்ணமாக. John heard the sound, the voice in the womb. கடவுள் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிற இடமானது தாயின் கருவில் நம்ம உருவாங்க முன்பாக. God began to give us joy there. அங்க சந்தோஷத்தை உருவாக்குறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். Thank you Jesus. Thank you Lord. Oh, praise you Lord. நீ எத்தனை நல்ல ஒரு ராஜாவே, நீ எத்தனை நல்ல ஒரு ராஜாவே. We praise you, we praise you, we praise you. என்னை கண்டவர் நீரே, என்னை கண்டவர் நீரே, இயேசுவே, இயேசுவே. ஓ, கரங்களை உயர்த்தி அப்படி நன்றி செலுத்துவோமா? நீர் என் மேல் வைத்த அன்பு, நீரில் மேல் வைத்த தயவு, அது என்றென்றும் மாறாதது, அது அளவிட முடியாதது. அவர் இருக்காருங்க. நம்ம ஜெபத்தை கேட்பவர் அவரே. நான் காணாத தாளந்துகளே நீர் கண்டே உபயோகித்தே, நீர் எல்லுள் உள்ள குறைவுகளே நிறைவாக்கினே, ஒரு மாற்றி படுவாழில் காணாத தாளந்துகளே நீர் கண்டே உபயோகித்தே, நீர் எல்லுள் உள்ள குறைவுகளே நிறைவாக்கினே, ஒரு மாற்றினே, நீரில் மேல் வைத்த அன்பு, நீரில் மேல் வைத்த தயவு, அது என்றென்றும் மாறாதது.
சேர்ந்து பாடுமா, come on church. இதுவரை காணாத அதிசயங்களே இன்றே இன்றே யெகோவாயிரே நீர் போதுமானவரே. நீங்க பாடுறீங்களா, come on church. இதுவரை காணாத இன்றே இன்றே காண செய்தே யெகோவாயிரே போதுமானவரே. இப்போதும் போஷித்து வழி நடத்து இதுவரை காணாத அதிசய
எங்களை நேசித்தவர் நீ ஒருவரே. You love us, God. Your love is beyond all other love. சகலத்த அன்புக்கு மேலால இருப்பது உன்னோட அன்பு. Take a time to feel the love of God. Take a time to feel the love of God. கொஞ்ச நேரத்தை எடுத்து அவரோட அன்பை உணருவோம். Just feel the love of God. We want to say thank you for those who have joined us through this Facebook Live. Rimako Robo, come on church, continue worship. Thank you for being with us. எங்களோட இறந்ததுக்காக நன்றி. Remember the voice of joy. சந்தோஷின் குரல் தாயின் கருவலே உங்களுக்கு உண்டாக்குன தேவன் உங்களை விட்டுற மாட்டார். If he can hear the prayer of Hannah, அன்னாளின் ஜெபத்தை கேட்டவர், சாராளின் குரலை கேட்டவர், வெட்கப்படுத்தாம இருக்கிற. Come on, I want some praises in the house now. Come on church. Come on church. The one who called you in the womb is faithful. கருவிலே அழைத்தவர் உண்மை உள்ளவர். கருவிலே நேசித்தவர் ஒன்று வேலையை செய்யாத முன்பாகவே இந்த பூமிக்கு வந்து அவர் ஆராதிக்காத முன்பாகவே the Lord choose to love you. The Lord choose to give you joy. சந்தோஷத்தை கொடுத்த தேவன் உங்களை கடைசி வரைக்கும் திருப்திப்படுத்துவார். May God bless you wherever you are. And our beloved, for all our beloved mothers and sisters and women out there, இருக்கிற ஒவ்வொரு தாய்மார் இருக்கிற சகோதரி சகோதரிகளுக்கு எங்களோட சார்பாக blessed Mother's Day, அருமை விசேஷமான தாய்மார் தினத்தை சந்தோஷமாக கொண்டாடுங்க. God bless you. Be blessed. Be blessed. Oh